அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரித்திகா இந்திராணியை பயங்கரமா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. இப்படி உங்க இஷ்டத்துக்கு எல்லாரோட பணத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தா எப்படி? அது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்போ எதுக்காக திரும்பவும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்க உடனே இந்திராணி, இந்த வீட்டில் உங்களோட பணம் என்னோட பணம் அப்படின்னு நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது. எப்போ நீ இந்த அளவுக்கு என்ன கேள்வி கேட்டியோ என்னோட பணத்திலேயே நான் இந்த கல்யாணத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அயலி, இல்ல வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, யாருக்கும் விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இதை ஒரு காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நீ நினைக்கிறியா அயலி? கண்டிப்பா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இந்திராணி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்திராணி ஒரு பக்கம் நம்மள எல்லாரும் இப்படி கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ. அப்போ உதய பெருமாள், நீ இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனா இப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காம என்னை இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு இந்திராணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரித்திகாவுக்கு இந்திராணி மேலே பயங்கர கோவம். அதனால இந்திராணி இருக்கும்போதே மோனிகாவுக்கு கால் பண்ணி ரித்திகா பேசுகிறாங்க. எனக்கு உங்கள் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் தனியாலாம் இவ்வளோ பிஸ்னஸையும் பார்த்துக்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு சில பேர் இருக்காங்க, மற்றவங்களோட ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு எல்லா பேரும் அவங்களுக்கு தான் போகுது. அவங்க ஒரு வேலையை செய்கிறது கிடையாது, ஆனால் பேர் மட்டும் அவங்களுக்கு போகுது அப்படின்னு இந்திராணியை சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்திராணி கேட்டுக்கிட்டு ரொம்ப டென்ஷனோடு உட்காந்துட்டு இருப்பாங்க. ரித்திகா மோனிகா கிட்ட தான் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அயலி அங்க ரித்திகா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன நான் தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன், உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அது தெரியுது, நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த மோனிகா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்க, அவங்க கிட்ட போய் நீ ஃபோன் பேசிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? ஒழுங்கா முதல்ல ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவங்க என்னோட ஃப்ரெண்டு, நான் அவங்க கிட்ட பேசுவேன், நீ யார் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பாட்டுக்கு ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அயலி ரித்திகா கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி, இங்க பாருங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க, பிஸ்னஸ் சண்டையை அப்படியே வீட்டில் அதை பெரிய சண்டையாக்காதீங்க, தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது, இந்த வீட்டு பிரச்சனையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அயலி சொல்கிறாங்க. உடனே ரித்திகா ஃபோனை வாங்கி அவங்க பாட்டுக்கு மோனிகா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ரித்திகா பேச பேச இந்திராணிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நேராக எந்திரிச்சு போய், இங்கே பாரு ரித்திகா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, நீ இப்படி அந்த மோனிகா கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன், இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆபத்தானவ, அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீ பேசுறத நான் எப்பவும் ஏற்றுக்க மாட்டேன், ஒழுங்கா நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ ரித்திகா, நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. சரி அவ்வளோ பேசுறீங்களே நீங்க, இந்த அயலி எனக்கு சுத்தமா பிடிக்காது, இந்த அயலி வீட்டில் வச்சிருக்காதீங்க, இந்த அயலி கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றேன், ஆனா நீங்க கேக்குறீங்களா? நீங்க அவளுக்கு எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கீங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அவகிட்ட பேசுவீங்க, இப்போ அவளுக்கு நீங்க கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? நான் மோனிகா கிட்ட பேசதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா கிட்டே சொல்றாங்க. இப்போ அவங்க நான் சொல்றதை கேட்கல, இப்போ நான் மட்டும் அவங்க சொல்றதை ஏன் கேட்கணும்? என்ன உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, நான் அதை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்ல, நீ யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்ற உரிமை அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு மோனிகா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி ரொம்பவே டென்ஷனா இருப்பாங்க. கடைசியா ரித்திகா என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, நீங்க அயலி கிட்ட பேசாம இருங்க, நானும் நீங்க சொல்ற மாதிரி மோனிகா கிட்ட பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்திராணிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இந்திராணி ரொம்பவே அமைதியா இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரித்திகா கிட்ட மோனிகா சொல்றாங்க, நான் அவங்கக்கிட்ட இந்திராணி கிட்ட பேசணும், நீ ஃபோனை கொடு அப்படின்னு சொல்ல ஸ்பீக்கரில் போட்டுட்டு ஃபோனை இந்திராணி கிட்ட கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்திராணி ரொம்ப கோவமாக இருப்பாங்க. அப்போ மோனிகா சொல்கிறாங்க, என்ன இந்திராணி ரொம்ப பயப்படுறியா நீ அப்படின்னு பேசிட்டு, நாளைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு இந்திராணி, என்னால் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல, உன்னை எப்படி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவ அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக ரித்திகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் அவங்க கிட்ட பேசுவேன், அவங்க கூட வெளியில் போவேன்,
என்ன வேணாலும் பண்ணுவேன், முடிஞ்சால் பிஸ்னஸ் கூட பண்ணுவேன், அதை நீங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்திராணி அண்ணி, நான் என்ன பண்ணால் அந்த மோனிகா கிட்ட பேசாமல் நிறுத்துவேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நான் சொல்கிறத பண்ணுற வரைக்கும் நான் அந்த மோனிகா கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே இந்திராணி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போது அயலி வந்து சொல்கிறாங்க, அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிறான், நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு வந்து இந்திராணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்திராணி வந்துட்டு நான் எதுக்காக இவ்வளோ தூரம் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே கொஞ்ச நாள் பொறுத்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, வர்மா வந்து புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அங்கே சிட்டியில் ஒரு பெரிய ஆளை வந்து கடத்தணும், கிட்னாப் பண்ணணும்னு வந்து பிளான் போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து ப்ரூஸ்லி கிட்ட வந்து சொல்கிறாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, உடனே கபிலனுக்கு வந்து கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ப்ரூஸ்லியோட நம்பர்லேருந்து கபிலனுக்கு கால் போகுது. இதை வந்து அவங்களோட டீம்லேருந்து ட்ராக் பண்ணிவிடுவாங்க. உடனே வந்து அயலிக்கு கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அயலிக்கும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ வந்துட்டு வர்மா கபிலன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அது வந்து அயலி அவங்க டீம் எல்லாருமே வந்து கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிஷன் வந்திருக்கு, அதை நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், நாளைக்கு சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ஆளை வந்து தூக்கணும், அந்த ஆளை தூக்குனா அந்த சிட்டியை அப்படியே ஸ்தம்பிச்சு போவோம், அதனால் வந்துட்டு இதை வந்து ஒழுங்காக பண்ணணும். இந்த வர்மாவை மறந்த எல்லாரும் இப்போ வந்து நான் வந்து ஞாபகத்துக்கு அவங்களுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நீ தான் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அப்படியும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாரையும் எதை பற்றியும் யோசிக்காமல் மொத்த பெரிய அங்கே இருக்கிறவங்கள வந்து நீ ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி கேட்டதுமே வந்துட்டு கபிலனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி வேணால் நான் அங்கே இருக்கேன், அந்த பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன், ஆனால் என்னால் அந்த விஷயத்தை மட்டும் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல உடனே வர்மா வந்து கபிலனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு கபிலா, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சு தான் ஆகணும், அப்படி மட்டும் நீ அந்த இடத்துக்கு வரலை நான் உன்னோட வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். என்னை பற்றி உனக்கு தெரியல, எந்த வயசு வித்தியாசமும் பார்க்க மாட்டேன், மொத்த பேரையும் வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வர்மா வந்து மிரட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே அயலிக்கும் சிவாக்கும் பயங்கர ஷாக்கு. கபிலன் வந்துட்டு வர்மா ப்ளீஸ் இப்படியெல்லாம் பண்ணிடாத, நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நான் வரேன்னு தான் சொல்கிறேன், நான் வர மாட்டேன்லாம் சொல்லலை, ஆனால் என்னால் நீ சொல்கிற அந்த விஷயத்தை மட்டும் பண்ண முடியாது, அதுக்கு மட்டும் நீ வேறு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணு, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல வர்மா வந்துட்டு சரி நீ சொல்கிற மாதிரி அதுக்கு மட்டும் நான் வேறு ஒரு ஆளை வந்து வைக்கிறேன், ஆனால் நீ கரெக்டாக அந்த இடத்துக்கு வரணும் பண்ணணும், அப்படி மட்டும் நீ பண்ணலை நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா ரொம்ப கோவமாக வந்து பேசிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அயலியும் சிவாவும் இதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும், இப்போது இந்த விஷயத்தில் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த குடும்பம் தான் வந்து கஷ்டப்பட போகுது, கபிலன் நல்லா மாட்ட போகிறான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அயலி வந்துட்டு எந்த ஒரு எமோஷனுக்கும் வந்து இடம் கிடையாது, நாம் இந்த போலீஸ் டீமில் இருக்கிறது வந்து எதையுமே வந்து நம்ம சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்கவே முடியாது, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு வந்து அயலி சொல்கிறத கேட்டு சிவா வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.